கோவை மாநகராட்சி மேயர் பதவிக்கு இன்று மறைமுக தேர்தல் நடைபெறும் நிலையில் நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தலில் போட்டி வேட்பாளர் களமிறங்கியதைப் போல நடந்துவிடக்கூடாது என்பதற்காக திமுக தலைமை சில அறிவுறுத்தல்களை கட்சி கவுன்சிலர்களுக்கு வழங்கியுள்ளது. கோவை மாநகராட்சி மேயர் வேட்பாளராக 29வது வார்டு கவுன்சிலர் ரங்கநாயகியை திமுக தலைமை அறிவித்துள்ளது. மாநகராட்சியில் அனுபவம் வாய்ந்த சீனியர்கள் பலர் இருக்கும் நிலையில் முதல் முறையாக மாநகராட்சி கவுன்சிலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் ரங்கநாயகிக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருப்பது கட்சியில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் நெல்லையைப் போல கோவையிலும் திமுகவைச் சேர்ந்தவர்கள் மேயர் பதவிக்கு போட்டியிடலாம் என கூறப்படுகிறது. இதனை தடுக்கும் விதமாக திமுக கவுன்சிலர்கள் 73 பேரும் வின்சென்ட் சாலையில் உள்ள திருமண மண்டபத்திற்கு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காலை 10 மணிக்கு மேயர் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்க இருக்கும் நிலையில் திமுக தலைமை இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. மேலும் கோவை மேயர் தேர்தலுக்கான பணிகளை கவனிக்க சென்னையில் இருந்து அன்பகம் கரை என்பவரை திமுக தலைமை கோவைக்கு அனுப்பியுள்ளது. எத்தனை முறை வாய்தா கேட்பீர்கள் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அமலாக்கத்துறை கைப்பற்றிய ஆவணங்களின் கோப்புகளை தங்களுக்கு வழங்க கோரி செந்தில் பாலாஜி தொடர்ந்த மனு உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. வழக்கு விசாரணையை ஒத்திவைக்குமாறு அமலாக்கத்துறை தரப்பில் கோரப்பட்ட நிலையில் அதற்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். மேலும் பென்டிரைவ் எங்கே எப்போது கைப்பற்றப்பட்டது என்பது தொடர்பாக அமலாக்கத்துறை விளக்கம் அளித்தது. மேலும் பென்டிரைவில் உள்ள எக்ஸல் மற்றும் வேர்ட் ஃபைல்களுக்கான வித்தியாசம் குறித்தும் அமலாக்கத்துறை விளக்கியது. செந்தில் பாலாஜி தரப்பு கூறுவது போல இரண்டும் வேறு வேறு கோப்புகள் அல்ல என்றும் அடிப்படை தொழில்நுட்பம் தெரிந்தவர்களுக்கு இது புரியும் என்றும் வாதிடப்பட்டது. அப்போது அமலாக்கத்துறை ஒரு ஹார்ட் டிஸ்கை கைப்பற்றிவிட்டு மற்றொரு ஹார்ட் டிஸ்கை தாக்கல் செய்துள்ளதாக செந்தில் பாலாஜி தரப்பு கூறுகிறதே என்று நீதிபதிகள் வினவினர். அதற்கு பென்டிரைவ், ஹார்ட் டிஸ்க் என அனைத்து ஆவணங்களும் கீழமை நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டவை என்று அமலாக்கத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் உள்ள பல்வேறு தரவுகளுக்கு, குறிப்பாக டிரைவர், பொறியாளர் வேலைகளுக்கும் பணம் பெறப்பட்ட குற்றச்சாட்டுக்கு செந்தில் பாலாஜி தரப்பு உரிய பதிலளிக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கு விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விலையில்லா வேட்டி சேலை மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்குவதில் திமுக அரசு சுணக்கம் காட்டுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக நெசவாளர்கள் தங்களது நெசவு தொழிலை தொய்வில்லாமல் செய்து வர ஏதுவாக விலையில்லா வேட்டி சேலை மற்றும் பள்ளி சீருடைகள் வழங்கும் திட்டத்தை அதிமுக அரசு செம்மையாக செயல்படுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். கடந்த 3 ஆண்டுகளில் ஒருமுறை கூட பொங்கல் பண்டிகைக்கு முன்னதாக குறித்த காலத்தில் விலையில்லா வேட்டி சேலை வழங்கியதில்லை என்றும், பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் சீருடைக்கு பதில் 3 செட் சீருடைகள் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள எடப்பாடி பழனிசாமி 4 செட் சீருடைகள் வழங்கியதாக கணக்கு காட்டுவதாகவும் தெரிவித்துள்ளார். குறித்த காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு 4 செட் சீருடைகளை உடனடியாக வழங்கவும், விலையில்லா வேட்டி சேலையை பொதுமக்களுக்கு பண்டிகை காலங்களில் வழங்கிடவும் நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தியுள்ளார். இதேபோன்று குறித்த காலத்தில் பருப்பு மற்றும் எண்ணெய் ஆகியவற்றை நியாய விலை கடைகளில் வழங்காமல் வாட்டி வதைக்கும் திமுக அரசுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக மீனவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க ஒரு நியாயமான வழியை கண்டறிய மத்திய அரசு பணியாற்றி வருவதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதியளித்துள்ளார். இந்திய மீனவர்கள் கைது மற்றும் மீனவர்கள் உயிரிழப்பு தொடர்பான பிரச்சினைகளை பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் தமிழ்நாடு மீனவர்கள் சங்கத்தினர் ஜெய்சங்கரிடம் விளக்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெய்சங்கர், மீனவர்கள் விவகாரத்தில் மத்திய அரசு தலையிடும் என மீனவர்களிடம் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார். This should not be a political problem. It's a matter of their livelihood. Look at them. It's a matter of their in a way, I would say, safety, security, livelihood, occupation. தற்போது 20 மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாகவும், மீனவர் சங்கம் மற்றும் இரு நாடுகள் இடையேயான கூட்டு செயற்குழு கூட்டம் நடத்த உறுதியளித்துள்ளதாகவும் ஜெய்சங்கர் கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அருள், பாலு உட்பட 5 பேரை 7 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. சென்னையில் கடந்த ஜூன் 5ஆம் தேதி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை வழக்கில் இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் திருவேங்கடம் என்ற ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டார். கைதானவர்களில் பொன்னை பாலு, அருள், ராமு, ஹரிதரன், சிவசக்தி ஆகியோரை காவலில் எடுத்து விசாரிக்க செம்பியம் காவல்துறையினர் எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்த நிலையில் 5 பேரையும் காவலில் எடுத்து விசாரிக்க எழும்பூர் நடுவர் நீதிமன்ற நீதிபதி ஜெகதீசன் அனுமதி வழங்கினார். பூந்தமல்லி கிளைச்சிறையிலிருந்து பலத்த பாதுகாப்புடன் 5 பேரும் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டனர். கிரெடிட் கார்டு மூலம் ஆன்லைனில் பொருட்கள் வாங்கியதாக கூறி தன்னிடம் நூதன முறையில் மோசடி முயற்சி நடந்ததாக நடிகை ஷாலு ஷம்மு விழிப்புணர்வு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், தமிழுக்கு எண் 1 அழுத்தவும் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் ஷாலு ஷம்மு.
தனக்கு பதிவு செய்யப்பட்ட தானியங்கி குரல் மூலம் அழைப்பு ஒன்று வந்ததாகவும் சுமார் 3,43,000 ரூபாய்க்கு ஆன்லைன் மூலம் பொருட்கள் வாங்கியதாகவும் கூறி மோசடி முயற்சி நடந்ததாக ஷாலு ஷம்மு கூறியுள்ளார். சிறிது நேரத்தில் தான் சுதாரித்துக் கொண்டு அழைப்பை துண்டித்ததாகவும் தெரிவித்தார். நீங்க வந்து 3,43,000க்கு சம்திங் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிருக்கீங்க அண்ட் இது உண்மை அப்படின்னா press 1, இது போய் அப்படின்னு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா press 9. உங்களுக்கு வந்து நாங்கள் கஸ்டமர் கேர் சப்போர்ட்டில் வந்து கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல, பட் இருந்தாலும் நான் உடனே 9 ப்ரெஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் நான் எந்த ஒரு ஷாப்பிங்கும் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுங்க, உங்கள் பேர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அண்ட் ஐ வாஸ் லைக், டக்குன்னு எனக்கு ஏதோ சஸ்பீஷியஸா என்னமோ ஃபீல் ஆச்சு. இந்த மோசடி குறித்து நடிகை ஷாலு ஷம்மு சென்னை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கவிருப்பதாக தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை டெல்லி உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி சிறையில் உள்ளார். இந்த வழக்கில் அவருக்கு ஜாமீன் கிடைத்த நிலையில் சிபிஐயும் வழக்கு பதிவு செய்து கைது செய்ததால் கெஜ்ரிவால் வெளியே வர முடியவில்லை. ஜாமீன் கோரி கெஜ்ரிவால் தாக்கல் செய்த மனு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த முறைகேட்டுக்கு கெஜ்ரிவால் சூத்திரகாரியாக செயல்பட்டதாக சிபிஐ தரப்பில் வாதிடப்பட்டது. மேலும் முறைகேட்டில் கிடைக்கப்பெற்ற 44 கோடி ரூபாய் கோவா சட்டப்பேரவை தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது தெரியவந்ததாகவும் சிபிஐ தெரிவித்தது. இந்நிலையில் கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தை அணுகுமாறு தெரிவித்தது. ஒலிம்பிக் பேட்மிண்டன் ஆண்கள் ஒற்றையர் பிரிவு வெண்கலத்திற்கான போட்டியில் இந்தியாவின் லக்ஷயா சென் போராடி தோல்வியடைந்தார். மலேசிய வீரர் லீசி ஜியாவை எதிர்கொண்ட லக்ஷயா சென் முதல் கேமை 21-13 என கைப்பற்றி நம்பிக்கை அளித்தார். இரண்டாவது கேமையும் வெற்றிகரமாக தொடங்கிய லக்ஷயா சென் அதிக அளவில் தவறுகளை செய்ய தொடங்கினார். இதை பயன்படுத்திக் கொண்ட மலேசிய வீரர் அந்த கேமை 21-16 என கைப்பற்றினார். வெற்றியை தீர்மானிக்கும் மூன்றாவது கேமின் தொடக்க முதலை ஆதிக்கம் செலுத்திய லீசி 21-11 என்ற புள்ளிகள் கணக்கில் வென்று வெண்கலப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். இதில் தங்கப்பதக்கத்திற்கான போட்டியில் டென்மார்க் வீரர் விக்டர் தாய்லாந்து வீரரை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றார். இதேபோல துப்பாக்கி சுடுதலிலும் இந்தியா வெண்கலப் பதக்கத்தை தவறவிட்டது. ஸ்கீட் கலப்பு இரட்டையர் பிரிவு துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவின் மகேஸ்வரி சௌகான் அனந்த்ஜூத் நர்கா இணை சீன இணையை எதிர்கொண்டது. இதில் இந்தியா 43-44 என்ற கணக்கில் நூலிழையில் தோல்வியடைந்தது. பாரிஸ் ஒலிம்பிக் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் அணி காலிறுதிக்கு முன்னேறி அசத்தியுள்ளது. மகளிருக்கான குழு பிரிவு டேபிள் டென்னிஸில் 4ஆம் நிலையில் உள்ள ருமேனிய அணியை எதிர்த்து தரநிலையில் 11வது இடத்தில் உள்ள இந்திய அணி பலப்பரீட்சை நடத்தியது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றுப் போட்டியில் இந்திய அணி சார்பில் மணிகா பத்ரா, ஸ்ரீஜா அகுலா, அர்ச்சனா ஆகியோர் களமிறங்கினர். முதலில் நடந்த இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் அர்ச்சனா அகுலா இணை 3-0 என்ற செட் கணக்கில் வெற்றி பெற்றது. அதனைத் தொடர்ந்து நடந்த ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் மணிகா பத்ரா ருமேனிய வீராங்கனை பெனாட்சியை எளிதில் வீழ்த்தினார். பின்னர் நடந்த 2 ஒற்றையர் பிரிவு ஆட்டங்களில் ருமேனிய வீராங்கனைகள் வெற்றி பெற்று நெருக்கடி கொடுத்தனர். கடைசியாக நடந்த போட்டியில் நம்பிக்கை நட்சத்திரமான மணிகா பத்ரா வெற்றியை வசமாக்கினார். இறுதியில் இந்திய அணி 3-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்று காலிறுதிக்கு முன்னேறியது. அம்பேத்கரின் குரலாக தொடர்ந்து ஒலிப்பேன் என்றும் அந்த அரசியலை தனக்கு சினிமாவில் ரஜினியின் படங்களின் வாய்ப்புகளையே பெற்றுக் கொடுத்ததாகவும் இயக்குனர் ப. ரஞ்சித் தெரிவித்துள்ளார். சூப்பர் ஸ்டார் அவர்கள் மெட்ராஸ் என்ற ஒரு படம் அவருக்கு பிடிச்சனால தான் என்னை கூப்பிட்டு கொடுத்தாரு. எனக்கு வந்து அவர் கூட ஒர்க் பண்றதுல பயம் இருந்தது. பட் ஆனா வந்து அவருக்கு மெட்ராஸ் ரொம்ப பிடிக்கும், என்னுடைய அரசியல் ரொம்ப பிடிக்கும். அப்படிதான் எனக்கு வந்து கபாலி கொடுத்தாரு. கபாலி வெற்றி அடைஞ்சதுனால தான் வந்து காலான்ற ஒரு படத்தை வந்து கொடுத்தாரு. தங்கலான் இசை வெளியீட்டு விழாவில் பேசிய இயக்குனர் தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாவுக்கு பல பிரச்சனைகள் எழுந்தபோதும் இந்த படத்தில் அவருடன் இணைந்து பணியாற்றியது ஏன் என்றும் விளக்கமளித்தார். படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என்கிட்ட பேசினாங்க, ஏன் ஞானவேல் கூட ஒர்க் பண்ணணும், நிறைய ப்ராப்ளம் இருக்கு அதெல்லாம் சொன்னாங்க. ஆனா வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன். எனக்கு வேற எதுவுமே தோணல, ஞானவேல் சார் கூட நிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அவர் கூட நான் நின்னேன். சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அந்த நன்றியை நான் வெற்றியா கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்த குறிப்புகள் இடம்பெறாமல் நமது வரலாறே ஒரு சார்பாக இருப்பதாகவும் தனது படங்களின் மூலம் அந்த அரசியலை தான் தொடர்ந்து பேசுவேன் என்றும் ப. ரஞ்சித் தெரிவித்தார்.